தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சியாக ஆளுகின்ற திமுக ஆட்சியினுடைய மக்கள் மீது சுமையை ஏற்றிய திமுகவின் மீது அவர்கள் மீது பழி சுமர்த்தி மக்கள் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவினுடைய 3 ஆண்டு கால ஆட்சியிலே 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது மக்கள் விரோத செயல். 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26.73% வரையிலே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். கடந்த ஆண்டு வீட்டு உபயோக மின் கட்டணம் 2.18% உயர்த்தப்பட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதேபோல சிறு குறு தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் மற்றும் இதர பயன்பாட்டிற்கான மின் கட்டணத்தை தமிழக அரசு அதிகரித்தது. 2 முறை அதிகரித்த பிறகு 3 ஆண்டு ஆட்சியிலே 3வது முறை மின் கட்டண உயர்வை திமுக அரசு இந்த மாதம் 1 தேதியிலிருந்து அமல்படுத்த நினைக்கிறது என்பதை நான் மக்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வேளாண் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணம் என்பது ஒரு யூனிட்டுக்கு 4.60 4.80 உயர்ந்திருக்கிறது. கட்டுமான பணிகளுக்கான மின்சார கட்டணம் 1 கிலோவாட் மின்சாரத்திற்கு 12.25 12.85 உயர்ந்திருக்கிறது. 1000 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு இதுவரை யூனிட்டுக்கு ரூபாய் 11.25 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது உயர்த்தப்பட்டதின் அடிப்படையிலே 55 காசு உயர்ந்து 11.80 உயர்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இப்படி யூனிட்டுக்கு ஏற்ப மின் கட்டணத்தை உயர்த்தி அறிவித்து அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மின் கட்டணத்தை உயர்த்தியது மட்டுமல்ல, திமுக அரசு மின் சேவை கட்டணத்தையும் உயர்த்தியிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். வீடுகளுக்கு ஒருமுறை மின் இணைப்பு வழங்க 1020 கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த வேளையிலே இப்பொழுது மின் கட்டணம் உயர்வுக்கு பிறகு 1070 வாங்கப்பட போகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதேபோல மின் இணைப்புகளுக்கான மும்முனை கட்டணம் ரூபாய் 1535 1610 உயர இருக்கிறது. இந்த மின் கட்டண உயர்வால் மேலும் கூடுதலாக மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு ஒவ்வொரு இல்லத்தரசியும் தங்களுடைய வீட்டினுடைய வருமானத்துடைய பட்ஜெட்டையே வருங்காலங்களிலே மாற்றக்கூடிய சுமையாக இருக்கிறது என்பதை நான் அரசுக்கு தெரிவிப்படுத்த விரும்புகிறேன். மின் கட்டண உயர்வினால் சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு சிறு குறு தொழிலை வெகுவாக பாதித்திருக்கிறது. ஒரு சிறு பெட்டி கடைக்காரர் என்னிடம் நேற்று வந்து கூறுகிறார், 50 யூனிட் வரை அவரது கடையிலே மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. முன்பு 400 ரூபாய் மின் கட்டணமாக செலுத்தி வந்த அந்த நிலையிலே இப்போது நான்
700 ரூபாய் வரை கட்ட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன் என்று வருத்தத்தோடு என்னிடம் கூறினார். ஒரு முறுக்கு வியாபாரியிடம் மின் கட்டணத்துடைய உயர்விற்கான கஷ்டத்தை விசாரித்த போது அவர் 450 யூனிட் 980 ரூபாய் கட்டணமாக நான் செலுத்திக் கொண்டிருந்த நிலையிலே இப்பொழுது 1629 ரூபாய் செலுத்தக்கூடிய கட்டாயத்திலே இருக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடியதோ என் குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கான வருமானம். அதிலிருந்து எனக்கு தமிழக அரசு இவ்வளவு சுமையை ஏற்றிருக்கின்றது என்றால் வாக்காளர்களுக்கு தமிழக அரசு செய்யும் துரோகம் என்று ஒரு வியாபாரி கூறியதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்று பொதுவாக நல்லதுக்கு கூறுவோம். ஆனால் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று வலது கையிலே கொடுத்து இடது கையிலே இன்றைக்கு மின்கட்டண உயர்வின் அடிப்படையிலே அந்த 1000 ரூபாயை பிடுங்க நினைக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடலுடைய தந்திரமாக தமிழகத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நண்பர்களே, கடந்த 2.5 ஆண்டு காலமாக தொழில்துறை தமிழகத்திலே மந்தமான நிலையிலே உள்ளது. நுட்பாளிகள் மற்றும் விசைத்தறிகள் பல மூடப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலிலே மின் கட்டணத்தை உயர்த்துவது என்பது சாதாரண மக்கள் மீது தமிழக அரசு ஏற்றிய சுமை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறு குறு தொழில் நடத்த முடியாத சூழல் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட நிலை கட்டண உயர்வு, சூரிய ஒளி மின் உற்பத்திக்கு நெட்வொர்க் கட்டணம் விதிப்பு ஆகியவற்றை திரும்பி பெற வலியுறுத்தியும் கூட இந்த அரசு இன்னும் அதை திரும்பி பெறவில்லை என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்படுகின்ற காரணத்தினால் நுட்பாலைகளுக்கு கடும் நெருக்கடியை இந்த அரசு ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் சிறுகுழி தொழிலுடைய வெந்த புண்ணிலே இந்த அரசு வேலை பாய்ச்சுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். கொரோனா நோய் தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்டு இன்னும் மீள முடியாமல் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிற சிறு தொழிலுக்கு திராவிட மாடல் அரசு கொடுக்கும் பரிசு இந்த மின்சார கட்டணத்துடைய உயர்வு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். டான்ஜெட்கோவிற்கு தமிழ்நாடு மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு நிதி இழப்பு, கடன் சுமை அதிகரித்து வருகிறது. அதனால் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக கூறுவது சிறிய அளவிலே மட்டுமே மின் கட்டணம் உயர்வு என்று கூறுவது மக்களை ஏமாற்றுகின்ற பேச்சு, ஏமாற்றுகின்ற செயல் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாத அரசு இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு கண்மூடித்தனமாக எடுத்திருக்கிறது. தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க தவறுகிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். மின் உற்பத்தியை மின் வாரியம் முறையாக மேற்கொள்ள வேண்டும். நீர் மின்சாரம், அனல் மின்சாரம் ஆகியவற்றிற்கு புதிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க தவறிய அரசு இந்த திமுக அரசு. பழுதடைந்துள்ள மின் உற்பத்தி நிலையங்களை அரசு முறையாக சரியாக சீரமைக்க வேண்டும். நியாயமான முறையிலே மின் தளவாட பொருட்களை வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு வாங்க வேண்டும். மின்சார கொள்முதலை படிப்படியாக குறைத்து மின் உற்பத்தியை அரசு பெருக்க வழிவகை செய்ய வேண்டும்.
மின்சார கொள்முதலை யூனிட் ஒன்றுக்கு சுமார் ரூபாய் 16 என்பதை முறைப்படுத்தி கொள்முதல் விலையை வெளிப்படைத்தன்மையோடு அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். மின் திருட்டை கண்டறிந்து அதனை முறைப்படுத்த வேண்டும். மின்சார கட்டணத்திலே பெரிய நிறுவனம் முதல் அனைத்து வகையான மின் இணைப்புகளுக்கான கட்டணத்திலே முறைகேட்டிற்கு இடமில்லாத வகையிலே சரியான மின் மோட்டார் சரியான கணக்கீடு அவசியம் என்று பொதுமக்கள் நினைப்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே மின் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மின் நுகர்வோருக்கு சுமையை குறைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவே தவிர மின்சார கட்டணத்தை உயர்த்தியதற்கு மக்களிடம் காரணங்களை கூறக்கூடாது. அதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அரசு மின்சார வாரியத்தினுடைய நிதி இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற முறைகளை சரியாக செய்யக்கூடிய இந்த அரசாக ஆக்கப்பூர்வமாக நான் சொன்னதை செயல்படுத்த வேண்டுமே தவிர மக்கள் தலையிலே சுமையை ஏற்றுவது என்பது மக்களை நீங்கள் ஏமாளியாக்க நினைக்கிறீர்கள். இனி வரும் காலங்களிலே திமுகவை நம்பி வாக்காளர்கள் தமிழகத்திலே ஏமாளியாக விரும்பவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, திமுக அரசு ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளிலே சொத்து வரி, மின்சார கட்டண வரி, குடிநீர் கட்டண வரி, பால் விலை உயர், பத்திரப்பதிவு உயர்வு என்று தொடர்ந்து தமிழக மக்களுடைய சுமையை ஏற்றிக்கொண்டே இருக்கிறது. வாக்குறுதிகளை பற்றி கவலைப்படாத இந்த அரசு ஏற்றிய சுமையை பற்றி கவலைப்படாமல் மேலும் மக்களை துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 3வது முறையாக மின் கட்டணத்தை தமிழகத்திலே உயர்த்தி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை இந்த திராவிடல் மாடல் ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதா மாதம் மின் கட்டணம் கணக்கெடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை காத்தாடி போல அவர்கள் பறக்க விட்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட உங்களுக்கு அது நினைவுக்கு வரவில்லையா என்று தமாக கேட்க விரும்புகிறது. மாதா மாதம் மின் கட்டும் நடைமுறை என்ன ஆனது என்று மின்துறை அமைச்சருக்கு நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். பொதுமக்கள் ஏற்கனவே 50% வரை அதிக மின் கட்டணம் இந்த முறையை நீங்கள் செய்யாததினால் கட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை சாதாரண மக்கள் உங்களுக்கு வரியாக மறைமுகமாக நீங்கள் செய்யும் தந்திரத்தின் அடிப்படையிலே மக்களை ஏமாற்றும் வகையிலே அவர்களை கொடுக்க வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழக அரசே, திமுகவே மின் கட்டணம், மின் மீட்டர் சம்பந்தமாக நீங்கள் தேர்தல் நேரத்திலே அறிவித்த வாக்குறுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நினைவு கூற விரும்புகிறது. தற்போது மின் கட்டண உயர்வை திரும்ப பெற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு என்று கூறி மத்திய அரசின் மேல் பழி போடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மின் கட்டண உயர்விற்கு காரணம் தமிழக அரசுதான். மின் கட்டண உயர்வை தமிழக அரசு மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக மின் கட்டணத்தை பொறுத்தவரையிலே மின்துறையிலே நிர்வாக சீர்கேட்டிற்கும் கடன் சுமைக்கும் தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு பதிலாக பொதுமக்கள் மீது மின்சார கட்டணத்தை உயர்த்தி பொருளாதார சுமையை சாதாரண மக்கள் மீது ஏற்றுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே
தமிழக அரசை பொறுத்தவரையிலே வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்த இருக்கிற மின் கட்டணத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அதைத்தான் பொதுமக்கள் நியாயமான முறையிலே உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வெற்றி ஆர்ப்பாட்டம் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மக்கள் பிரச்சனைக்காக தமிழகத்திலே பத்திரிகையிலும் சரி மக்கள் களத்திலும் சரி முதலிலே குரல் கொடுக்கும் கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை கூறி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வருகின்ற திங்கட்கிழமை அன்று எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களுடைய ஆட்சியாளருடைய அலுவலகத்திற்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நிர்வாகிகள் துணை அமைப்பை சேர்ந்த தலைவர் நிர்வாகிகள் வட்டார நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் விவசாய பெருங்குடி மக்களை அழைத்து சென்று ஆட்சியரிடம் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற மனுவை தமிழகம் முழுவதும் அளிக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிகச் சிறப்பான முறையிலே 48 மணி நேரத்திலே அறிவித்த பிறகு வெற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்றிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.